ஹாய் ஹலோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா க்யூட் லிட்டில் மஷ்ரூம் தான் பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம கிச்சன்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம், டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப க்யூட்டாக இருக்கும் பண்ணுறதுக்கு. இது பிக்னர் ஃப்ரெண்ட்லியாகவும் கூட இருக்கும் பண்ண. இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருள் என்னென்னா வந்து ஃபைபர் ஃபில்லிங் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன், கொஞ்சமாக போதும். அதுக்கப்புறம் பேஸுக்கு நான் வந்து அதாவது ஸ்டெம்புக்கு வந்து நான் வந்து ஆரஞ்சு கொடுக்க போகிறேன், மேலே வந்து இந்த பிங்க் கொடுக்க போகிறேன், லைட் கலர். இதுக்கு வந்து நான் கான்ட்ராஸ்ட்டாக ஒரு பிங்க் கலர் த்ரெட் எடுத்துருக்கிறேன் இதில் மேலே இந்த மாதிரி பண்ணுறதுக்காண்டி. அதுக்கப்புறம் ஒரு ஹூக்கு, அப்புறமாட்டி சிசர்ஸ், அப்புறம் வந்து டாபிஸ்ட்ரி நீடில், அப்புறம் ஸ்டிச் மார்க்கர். இவ்வளோ தான் இதுக்கு தேவை. நான் வந்து காட்டன் யான் எடுத்துருக்கிறேன், அதனால் நான் வந்து இதில் வந்து 4.5 mm ஹூக் சைஸ் எடுத்துருக்கிறேன். ஓகேவா? இப்போ நம்ம எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். எரிக் ரிங் போட்டுடலாம். போட்டுட்டு எப்போவுமே மேஜிக் ரிங் போட்டதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் கவனமாக ஒர்க் பண்ணுங்கள். இந்த த்ரெட்டையும் சேர்த்து ஒர்க் பண்ணணும். இப்போ வந்து நம்ம 6 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுக்கலாம். சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டோம். 1 2 3 4 5 6 சிங்கிள் க்ரோஷே போட்டோம். இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் மேஜிக் ரிங்கை. எப்படின்னா இந்த நூலை பிடிச்சி இழுத்தோன்னா க்ளோஸ் ஆயிரும். கொஞ்சம் டைட்டாக க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணணும்னா இந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம். இது என்னதுன்னா ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே போட்டோம்ல, அதில் வந்து நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்ததில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு என்ன பண்ணலான்னா ஸ்டிச் மார்க்கரை வச்சு மார்க் பண்ணிடுங்க, இல்லைன்னா அந்த இது வந்து மாறிடும், இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் நம்ம. அதனால் ஒரு ஸ்டிச் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒரு கான்ட்ராஸ்டான த்ரெட்டு அதை போட்டு அதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோம். அடுத்ததில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து இதில் வந்து என்ன பண்ணணும், 2 சிங்கிள் க்ரோஷே ஒரே செயினில் போடுறோம். அதுதான் வந்து இன்க்ரீஸ். 1 2 சேம் செயினில் 1 ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே அதாவது செகண்ட் சிங்கிள் க்ரோஷே போட்டோம்னா அதே செயினில் போட்டோம். ஓகேவா? செகண்ட் 2 செயின், அதாவது 2 சிங்கிள் க்ரோஷே அதே இதில் போட்டிருக்கோம். அடுத்ததில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கு அடுத்ததில் வந்து 2 சிங்கிள் க்ரோஷே. இப்படி நம்ம போட்டுட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வந்து 9 சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். லாஸ்ட்டு நம்மளுக்கு டோட்டலாக 9 சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்கணும். ஓகேவா? இதில் வந்து ஒரே சிங்கிள் க்ரோஷே. இப்போது நம்ம வந்து ஒரே ஒரு சிங்கிள் க்ரோஷேல ஆரம்பித்தோம்ல, லாஸ்ட்டு முடிய போகும்போது எப்படின்னா 2 சிங்கிள் க்ரோஷேல முடியும். இப்போ பாருங்கள், 2 சிங்கிள் க்ரோஷே, இது ஒரு செயின் தான் இருக்குது. இதில் நம்ம போட்டோம்னா 2 சிங்கிள் க்ரோஷே போட்டோம்னா நம்மளுக்கு 2 சிங்கிள் க்ரோஷேல முடிஞ்சிருக்கு. ஓகேவா? இது முடிஞ்சிருச்சு. இதில் வந்து 9 சிங்கிள் க்ரோஷேஸ் நம்ம போட்டுட்டோம். இதுதான் வந்து செகண்ட் ரவுண்ட் முடிச்சிட்டோம். இனி அடுத்து தேர்ட் ரவுண்டுக்கு என்ன பண்ண போகிறோம்னா இது எல்லாத்தையுமே அதே ரிப்பீட் பண்ண போகிறோம். இந்த 9 சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்குல்ல, அது மேலே திருப்பி 9 சிங்கிள் க்ரோஷேஸ் நம்ம போட போகிறோம். அவ்வளோதான் 9 தேர்ட் ஸ்டேஜ். தேர்ட் முடிச்சுட்டு வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து தேர்ட் ரவுண்ட் முடிச்சிட்டேன். தேர்ட் ரவுண்டில் என்ன பண்ணியிருக்கேன்னா எல்லா இதுலேயுமே ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டு மொத்தம் 9 சிங்கிள் க்ரோஷே போட்டு முடிச்சிருக்கேன். இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா ரோ 4ல் வந்து ஒரே ஒரு டிக்ரீஸ் பண்ண போகிறோம். எப்படி டிக்ரீஸ் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு செயினில் நம்ம அதாவது ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேக்கு மேலே இன்னொரு சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கிறோம். அது ஸ்டிச் மார்க்கர் எடுத்துகிட்டு ஸ்டிச் மார்க்கரை திருப்பியும் போட்டுருங்க. சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு அடுத்தது இன்விசிபிள் டிக்ரீஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா இங்கேருந்து இந்த ஃபஸ்ட் லூப் மட்டும் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் இதே அப்படியே கீழே கொண்டு வந்து திருப்பி அடுத்ததுல இருந்தும் ஃபஸ்ட் லூப் மட்டும் எடுத்துகிட்டு யான் ஓவர் பண்ணி எடுத்துகிட்டு வந்து
வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டோம். நமக்கு 2 லூப் இருக்குது. அந்த 2 லூப்பையும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு தடவை யான் ஓவர் பண்ணி 2டையும் புல் அவுட் பண்ணிடுறோம். அவ்வளோதான். இவ்வளோ தான் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இதில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கு அடுத்ததுலேயே ஒரு டிக்ரீஸ். அடுத்த டிக்ரீஸ் வந்து எப்படி பண்ணோன்னா இங்கே பாருங்கள், ஃப்ரண்ட்டில் உள்ளதை மட்டும் எடுக்கிறோம். இதுலேயும் ஃப்ரண்ட்டில் உள்ள ஒரே ஒரு லூப் மட்டும் தான் எடுக்கிறோம். 2டையும் எடுத்துட்டு இங்கே பாருங்கள், யான் ஓவர் பண்ணி ஃபுல் அவுட் பண்ணிடுறோம். அந்த 2டையும் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு யான் ஓவர் பண்ணி இந்த 2டையும் ஃபுல் அவுட் பண்ணிடணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இங்கே ஒரு சிங்கிள் க்ரோஷே. இதை மட்டும் நம்ம வந்து 3 தடவை நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். ஓகேவா? இங்கே ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு இங்கே வந்து ஒரு டிக்ரீஸ். இங்கே பாருங்கள், இப்படி பண்ணி இதெல்லாம் எடுத்து அவ்வளோதான், டிக்ரீஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு எவ்வளோ இருக்குன்னா டோட்டலி 6 செயின்ஸ் இருக்கும். ஏன்னா நம்ம 3 தடவை ரிக்ரீஸ் பண்ணியிருக்கோம். 9 இருந்துச்சு, 3 தடவை ரிக்ரீஸ் பண்ணியிருக்கோம். நம்மளுக்கு இப்போ வந்து 3 செயின்ஸ் இருக்கும். 6 செயின்ஸ் இருக்கும். 6 செயின்ஸ் இருக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக இதில் வந்து ஃபீலிங்ஸ் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பண்ணிடலாம். கொஞ்சமாக ஃபில்லிங்ஸ் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து என்ன பண்ண போகிறோம்னா ரோப் 5ம் 6ம் வந்து என்ன பண்ண போகிறோம்னா இது ஃபுல்லாக வந்து சிங்கிள் க்ரோஷே வந்து போட போகிறோம். 6 டைம்ஸ் சிங்கிள் க்ரோஷே. இந்த 6 போட்டிருக்கோம்ல, அது மேலே இன்னொரு தடவை 5th ரவுண்டும் 6th ரவுண்டும் நம்ம போட்டுட்டு நான் வரேன். இப்போ நான் வந்து 6th ரவுண்டு முடிச்சிட்டேன். இனி அடுத்து 7th ரவுண்டில் என்ன பண்ண போகிறோம்னா எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு இன்க்ரீஸ் போட போகிறோம். அதாவது ஒவ்வொன்றுலேயும் 2 சிங்கிள் க்ரோஷேஸ் போட போகிறோம். அப்படி 2 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டோம்னா நம்மகிட்ட இப்போ 6 இருக்கா, 2 போட்டோம்னா எவ்வளோ வரும்? 12 சிங்கிள் க்ரோஷேஸ் வரும். ஓகேவா? டோட்டலி 12 சிங்கிள் க்ரோஷேஸ் வரும். இப்போ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு இதிலே பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஒரு இதில் மட்டும் ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷே எடுத்துகிட்டு அதில் யான் ஓவர் பண்ணி எடுத்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டோம். அடுத்த சிங்கிள் க்ரோஷே ஒரே இதில் வந்து 2 சிங்கிள் க்ரோஷே. ஓகேவா? போட்டுட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேயில் மார்க் பண்ணிடுங்க, இல்லைன்னா மிஸ் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து நம்ம 2 சிங்கிள் க்ரோஷே ஒரு செயினில் போட்டோம். அதே மாதிரி இதெல்லாம் 2 சிங்கிள் க்ரோஷே, இதில் 2 சிங்கிள் க்ரோஷே, இதில் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு லாஸ்ட்டு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா நான் சிங்கிள் க்ரோஷே இல்லை, அதுலேயும் டபுள் சிங்கிள் க்ரோஷே போட்டு வச்சிட்டேன். அதுக்கப்புறமாட்டி அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ், இந்த மாதிரி பேட்டர்ன் பண்ண போகிறோம். அடுத்து என்ன இதுலன்னா 8th ரவுண்டில் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து ஸ்டிச் மார்க் எடுத்துகிட்டு இதில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுடலாம். இதில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஸ்டிச் மார்க்கரை திருப்பி வச்சிடணும். எடுத்துட்டோம். சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஸ்டிச் மார்க்கரை வச்சுட்டு அடுத்ததில் வந்து 2 இன்க்ரீஸ், ஒரு இன்க்ரீஸ், அதாவது 2 சிங்கிள் க்ரோஷே ஒரே செயினில். ஓகேவா? அதுக்கப்புறம் திருப்பியும் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணிட்டே வரணும். இந்த மாதிரி ரிப்பீட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து 6 டைம்ஸ் இதே மாதிரி ரிப்பீட் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு 18 செயின்ஸ், அதாவது சிங்கிள் க்ரோஷேஸ் கிடைக்கும். அண்ட் 18th நான் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ நான் வந்து 18 சிங்கிள் க்ரோஷே, அதாவது 18 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டேன். வந்து ஒரு செயினில் ஒரு சிங்கிள் க்ரோஷே, அடுத்த செயினில் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோம். இனி அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 9th ரவுண்டு என்ன பண்ண போகிறோன்னா ஒரு 2 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ், 2 சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ், அந்த பேட்டர்னில் பண்ண போகிறோம். அதை பண்ணணும். அதே மாதிரி 6 டைம்ஸ் பண்ணணும். அது பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 24 சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்கும். அதை நான் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த ஷேப் கிடச்சிருச்சு. பார்த்திங்களா, நான் வந்து முடிச்சிட்டேன். 24 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டு முடிச்சிட்டேன். நம்மளுக்கு இந்த ஷேப் கிடச்சிருச்சு. இது ஸ்டெம்பு. நம்ம இப்போ வந்து மேலே உள்ள அந்த கேப், அதாவது அந்த தொப்பி மாதிரி வரும்ல, அதை நம்ம பண்ணலாம். இதை வந்து எப்படி பண்ணணுன்னா இதை முடிச்சிடலாம். இங்கே பாருங்கள், இதை எடுத்துகிட்டு இந்த ஸ்டிச் மார்க்கை எடுத்துகிட்டு பக்கத்து இதில் வந்து ஒரு ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சிடலாம். ஸ்லிப் நாட் போட்டு முடிச்சுட்டு
ஒரு சும்மா ஒரு செயின் போட்டுட்டு நல்லா கொஞ்சம் லாங்காக இழுத்துட்டு கட் பண்ணிடலாம். கொஞ்சம் லாங்காக இழுத்துக்காங்க, இழுத்துட்டு கட் பண்ணிடலாம். டைட் பண்ணிட்டோம், அவ்வளோதான். இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது வந்து நம்ம வந்து இதுக்கு கேப் பண்ணலாம். அதுவுமே ரொம்ப ஈஸி தான். இதெல்லாம் வந்து ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லியானது தான். எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. இப்போ நம்ம கேப் பண்ணுறதுக்கும் அதே மெத்தடு தான். ஃபஸ்ட்டு வந்து மேஜிக் ரிங் போட்டுக்கலாம். மேஜிக் ரிங் போட்டுட்டு சிங்கிள் க்ரோஷே போடணும். மேஜிக் ரிங் போட்டுட்டு சிங்கிள் க்ரோஷே. எத்தனை சிங்கிள் க்ரோஷேனா அதே நம்ம 6 சிங்கிள் க்ரோஷே போட்டோம்னா அதே மாதிரி இதுலேயும் 6 சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டுக்கலாம். இது ரொம்ப ஈஸி தான். ஒரே 5 ரவுண்டு தான் வரும். 1 2 3 4 6 போட்டுட்டு நம்ம வந்து இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். மேஜிக் ரிங்கை நல்லா க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட்டு போட்டோம்ல இந்த சிங்கிள் க்ரோஷே, இந்த சிங்கிள் க்ரோஷேயில் ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடணும். ஓகேவா? இந்த சிங்கிள் க்ரோஷே உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு சின்ன ஹூக்கோ இல்லைனா வந்து இந்த மாதிரி டேப்பஸ்ட்ரி நீடில் வச்சு கொஞ்சம் லைட்டாக லூஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அந்த ஹூக்கை இன்சர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக போயிடும். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதில் ஒரு இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ரவுண்ட் 2ல் வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். நம்ம 6 போட்டிருக்கோம்ல, இதை வந்து ரவுண்டாக இன்க்ரீஸ் பண்ணோம்னா 2 சிங்கிள் க்ரோஷேஸ், அதாவது ரெண்டு சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டு நம்மளுக்கு 12 இருக்கும் இதில். ஓகேவா? இதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 ஒரே இதில் வந்து 2 சிங்கிள் க்ரோஷே. ஓகேவா? அதே மாதிரி ஸ்டிச் மார்க்கரை மறந்துடாதீங்க. இப்போ வந்து 2 போட்டோம், 2 செகண்ட் ஒன்றில் வந்து ஸ்டிச் மார்க்கர் போட்டோம். ஓகேவா? இதே மாதிரி லாஸ்ட்டு முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து 12 சிங்கிள் க்ரோஷேஸ் முடிச்சுட்டேன். அதாவது நம்ம வந்து செகண்ட் ரவுண்ட் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ தேர்ட் ரவுண்ட் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ், ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ்ன்னு போட்டுட்டு நம்ம பண்ண போகிறோம். அதில் வந்து மொத்தம் நம்மளுக்கு வந்து இதில் வந்துட்டு 12 இருக்குது. அடுத்ததில் வந்து நம்மளுக்கு 18 சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்கும். எப்படி பண்ணோன்னா நம்ம இதில் பண்ணோம்ல அதே மாதிரி தான். இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுடலாம். இதில் வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஸ்டிச் மார்க்கர் போட்டுருங்க, மறந்துடாதீங்க. அப்புறம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் மொத்தமாக அவுத்துட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸ்டிச் மார்க்கர் போட்டாச்சு. இது ஒரு சிங்கிள் க்ரோஷே பண்ணிட்டு அடுத்ததில் வந்து 2 சிங்கிள் க்ரோஷே, அதாவது ஒரு இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். இதில் 1 சிங்கிள் க்ரோஷே, 2 சிங்கிள் க்ரோஷே, ஒரே செயினில் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டோம். அடுத்ததில் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே, அதுக்கு அடுத்ததெல்லாம் வந்து 2 சிங்கிள் க்ரோஷே. ஓகேவா? இதே மாதிரி இந்த ரிப்பீட் பண்ணிகிட்டே வரணும். இந்த ரவுண்டை ரிப்பீட் பண்ணிட்டு நான் அடுத்த ரவுண்ட் காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு. இப்போ வந்து 18 போட்டோமா, இதுக்கு அடுத்தது ரவுண்டு என்ன பண்ண போகிறோம்னா, அதாவது 4th ரவுண்ட் என்ன பண்ண போகிறோம்னா திருப்பியும் வந்து ஒரு 18 இதே சிங்கிள் க்ரோஷே மேலே திருப்பி 18 ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாத்துக்கும் மேலே ஒவ்வொரு சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். அவ்வளோதான். 18 இருக்கா, அதே 18 வரணும் அடுத்த ரவுண்டில், 4th ரவுண்டில். அடுத்து 5th ரவுண்டு. 5th ரவுண்டில் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சிங்கிள் க்ரோஷே ஒரு இன்க்ரீஸ், அதாவது என்ன பண்ண 5th ரவுண்டில் இங்கே ஒரு சிங்கிள் க்ரோஷே, இங்கே ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு இன்க்ரீஸ். ஓகேவா? இதேமாதிரி நம்ம பண்ண போகிறோம். இது வந்து நம்மளுக்கு லாஸ்ட்டாக வந்து 24 ஸ்டிச்சஸ் இருக்கும், 24 சிங்கிள் க்ரோஷே இருக்கும். இங்கே பாருங்கள், 1 சிங்கிள் க்ரோஷே, நெக்ஸ்ட் இதில் 1 சிங்கிள் க்ரோஷே, அடுத்ததில் வந்து ஒரு இன்க்ரீஸ், அதாவது 2 சிங்கிள் க்ரோஷே ஒரே செயினில். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம வந்து 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ண போகிறோம். இப்போ வந்து 1 2 3 4 இந்த 4th இதில் வந்து ஸ்டிச் மார்க்கரை போடலாம். ஓகேவா? இதேமாரி அடுத்ததில் இங்கே ஒரு சிங்கிள் க்ரோஷே, இங்கே ஒரு சிங்கிள் க்ரோஷே, இங்கே வந்து 2 சிங்கிள் க்ரோஷே, அந்த மாதிரி ரிப்பீட் பண்ணிட்டே வரலாம். இங்கே வரைக்கும் வரணும். மொத்தமாக நம்மளுக்கு வந்து இந்த ரவுண்டு முடியும் போது 24 சிங்கிள் க்ரோஷேஸ் இருக்கணும்.
5th ரவுண்டு முடிச்சிட்டோம். அடுத்து 6th ரவுண்ட் என்ன பண்ண போகிறோம்னா இது எல்லாத்துலேயுமே ஒரு சிங்கிள் குரோஷே போட போகிறோம். இதில் ஒரு சிங்கிள், இதில் ஒரு சிங்கிள், இதில் மொத்தமாக 24 சிங்கிள் குரோஷேலே 24 சிங்கிள் குரோஷேஸ் அப்படியே பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து 6th ரவுண்ட் நம்ம முடிச்சிட்டோம். 24 சிங்கிள் குரோஷேஸ் போட்டு முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா இந்த ஸ்லிப் ஸ்டிச் எடுத்துகிட்டு இந்த பக்கத்தில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டு முடிச்சிடறோம். அவ்வளோதான், முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம இது வந்து ஜாயின் பண்ணணும். இதையும் ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த ஷேப் கரெக்டாக வரும். ஜாயின் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு ஸ்டஃப் பண்ணிக்கலாம். இதை நல்லா இழுத்து நல்லா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதை நம்ம வந்து இதுக்குள்ளேயே வச்சிடலாம். இதை நம்ம யான் ஓவர் ஹைட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. இதுக்குள்ளேயே வச்சிடலாம். ரெண்டையும் வச்சுட்டு கொஞ்சம் இதை எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட அப்படி இந்த ஃபைபர் ஃபில்லிங்ஸ் இல்லைன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம்ல, இந்த வேஸ்ட் யான்ஸ்லாம் இருக்கும்ல, அதை நம்ம கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு. இப்படி வச்சுட்டு இதை வந்து நம்ம வந்து இது ரெண்டையும் சேர்த்து தான் இப்போ ஜாயின் பண்ண போகிறோம். இதுலேயும் 24 இருக்குது, இதுலேயும் 24 இருக்குது. இந்த ஒவ்வொரு இதுலேயும் 24 வச்சு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு டேப்பஸ்ட்ரி நீடில் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு இதை எடுத்து வச்சுட்டு டேப்பஸ்ட்ரி நீடில் எடுத்துக்கலாம். டேப்பஸ்ட்ரி நீடிலில் நம்ம வந்து யானை வந்து வச்சுட்டு எடுத்துக்கோங்க. எங்கே ஜாயின் பண்ணணும், ஏதாவது ஒரு இடம் எடுத்துக்கலாம். இங்கே தான் எடுத்துக்கணும் இல்லை, எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இதை வந்து ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு இங்கே பாருங்கள் என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே இருக்குல்ல இந்த ஃபஸ்ட்டு கீழே இந்த கீழே இந்த ஒரு செயின் செயின் இருக்குல்ல, அதில் வந்து கீழே நம்ம வந்து விட்டு இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இதில் உள்ள வீல கீழே அப்படி பேக் லூப் மட்டும் எடுத்துக்கிறோம். இப்படி யானை இந்த யானை இங்கே இன்சர்ட் பண்ணுறோம். இப்போ இங்கேருந்து இந்த பேக் லூப்லேருந்து விட்டு இந்த பேக் லூப்பில் இப்படி எடுக்கிறோம். ஜிப் சாக் மாதிரி வரணும். ஓகேவா? பாருங்கள், க்ளோஸ் பண்ணால் நம்மளுக்கு கிளியராக இருக்கும். இந்த பாருங்கள், இங்கே பாருங்கள், இந்த இதுலேருந்து உள்ளே விட்டு இதில் பேக் சைடு. ஓகேவா? இதில் பேக்லேருந்து உள்ள விட்டு இதுலேயும் பேக்கு. இப்படி நம்ம பண்ணிவிட்டு புல் பண்ணோம்னா நம்மளுக்கு நல்லா இதாயிரும். நான் லாஸ்ட் வரைக்கும் வந்துட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இன்னும் ஒரே ஒரு தடவை பண்ணி காமிக்கிறேன். இப்போ நம்ம இது பேக் பண்ணிட்டோமா, இங்கே எடுத்துக்கலாம். இந்த பேக் லூப்பு எடுத்துட்டு இதுலேயும் பேக்கு நல்லா பாருங்கள். இதில் பேக் எடுத்துருக்கோம், இதுலேயும் பேக் ரீசீவ் பண்ணிட்டே வரணும். இங்கே இந்த சைடில் இந்த பேக்கு, இங்கேயும் பேக்கில். ஓகேவா? இப்படி சீவ் பண்ணிட்டே வரலாம் லாஸ்ட் வரைக்கும். பாருங்கள், இதை நம்ம இது பண்ணிட்டு இங்கே கொஞ்சோண்டு கேப் இருக்குது. இதில் நம்ம வந்து ஃபில்லிங்ஸை வச்சு ஸ்டஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு எவ்வளோ ஸ்டஃப் பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டு ஸ்டஃப் பண்ணிடுங்க. இது போதும், கொஞ்சம் இதாக இருந்தால் போதும். ஸ்டஃப் பண்ணிட்டு திருப்பியும் நம்ம வந்து சீவ் பண்ணிட்டு வரணும். லாஸ்ட் வரைக்கும் பண்ணிவிட்டு இந்த யானை வந்து நம்ம ஹைட் பண்ணிடலாம். எங்கேயாவது உள்ள கொஞ்சம் இதாக பண்ணிவிட்டு இதை எடுத்துகிட்டு யானை அங்கே இங்கேயும் ஸ்வீப் பண்ணி உள்ளே நம்ம இன்சர்ட் பண்ணிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இதை வந்து வேணும்னா கட் பண்ணிடலாம், இல்லைன்னா நம்ம உள்ளுக்குள்ளே நம்ம இது பண்ணிட்டோம்னா புஷ் பண்ணுறோன்னா அந்த நீட்டிலேருந்து உள்ளே போயிடும். ஓகேவா? இவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா ஒரு மஷ்ரூம் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம டீட்டெயிலிங் கொடுக்குறதுக்காண்டி இங்கே வந்து பிங்க் கலர் யானை எடுத்துக்கிறேன் நான். பாருங்கள், பிங்க் கலர் யானில் இதை போட்டுக்கலாம், நீடில் போட்டுக்கலாம். அதுமாரி நீங்கள் நிறைய போய் இதில் ஸ்டஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து இந்த ஷேப் வராது. இந்த ஷேப் வராமல் கொஞ்சம்
தூக்கி நிற்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நிறைய ஸ்டஃப் பண்ணாமல் கொஞ்சமாக நூல் இது வச்சு ஃபைபர் ஃபில்லிங் வச்சு கொஞ்சமாக ஸ்டஃப் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், இந்த யான் எடுத்துகிட்டு இங்கே ஏதாவது ஒரு இதில் இன்சர்ட் பண்ணிட்டு அடுத்ததில் வந்து இதில் வந்து குட்டி டாட் மாதிரி ஓகேவா போட்டுட்டு இங்கேருந்து அடுத்ததில் இந்த மாதிரி பண்ணிகிட்டே வரலாம். கொஞ்சம் டீட்டெயிலிங் கொடுத்தோம்னா இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா மஷ்ரூம் ரெடி பண்ணுறோம் நம்ம. பார்த்திங்களா, இதுதான் லாஸ்ட்டு. இது நம்ம வந்து கீ செயினாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து ஒரு இது மாதிரி நம்ம டெக்கரேஷன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி தான் இருக்கும். அந்த நூலெல்லாம் நம்ம ஸ்டஃப் பண்ணி எடுத்துட்டோம். Thank you, friends.